ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த லாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஆரஞ்சு கமலா ஆரஞ்சு போட்டு நம்ம அதோட தோலை போட்டு ஒரு கொத்து பண்ண போகிறோம். கமலா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க, சில ஊர்கள் வந்து கொடை ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. கமலா ஆரஞ்சு பழம், 3 கமலா ஆரஞ்சு பழம். ஓகே, இப்போ இதில் தோலெல்லாம் உரித்து எடுத்து கழுவி வைக்கணும். கமலா ஆரஞ்சு தோல், அடுத்தது ஒரு கப்பு நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய் ஒரு கப், கடுகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், அப்புறம் வறுத்து பொடி பண்ண எள்ளு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி, தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் வெல்லம் ஒரு சிறு உருண்டை வெல்லம் எல்லாம் போடுறது, அப்புறம் குறுக்க பிளந்த பச்சை மிளகாய். இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிட்டு நம்ம நல்லெண்ணெயை விட்டுக்கலாம். 1 கப்பு நல்லெண்ணெயை விட்டுருவோம். இது புளியை ஊற வைத்து ஃபில்ட்ரு பண்ண புளி தண்ணி, வெந்நீரில் ஊற வச்சு புளியை வடிகட்டின புளி தண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ கடுகு, எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, ரெண்டு ஜீரகம், அதுக்கப்புறம் பொட்டு வச்ச எள்ளு, மிளகாய், ஆரஞ்சு கதவி போட்டு வரது, மஞ்சத்தூள் போட்டு வதங்கின பின்னாடி கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது வடிகட்டி வச்ச புளி தண்ணியை அதில் ஊற்றணும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெள்ளத்தூள் போட்டுக்கலாம். பொடி செய்து வைக்கப்பட்ட வெள்ளத்தூள். இது நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் நல்லா கொதி வந்ததும் நம்ம மாவு போட்டு கரைச்சி விட்டுடலாம். இந்த ஆரஞ்சு தோலில் இந்த கமலா பழத்துலன்னு சொல்லுவாங்க சென்னை பக்கம்லாம்.
கொடைக்கானல் மதுரை சைடெல்லாம் பார்த்தா கொடை ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொடைக்கானல்லேருந்தும் வருது. ஆக்சுவலாக நாக்பூர்லேருந்து இந்த சீசனில் வரும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதத்தில் தாராளமாக கிடைக்கும் நமக்கு. ஏன்னா இதில் வந்து ஏராளமான மருத்துவ குணம் அடங்கியிருக்கு. இது சளிக்கு, இருமலுக்கு, நுரையீரல் ப்ராப்ளத்துக்கு எல்லாமே இதில் இருக்கிற தோல் வந்து அவ்வளோ சத்து இருக்குது. இதில் நார் சத்து இருக்குது, அதுக்கப்புறம் வைட்டமின் ஏ சத்து இருக்குது, வைட்டமின் சி இருக்குது, இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதனால் இது ஜீரண உறுப்புகளுக்கு பெரிய ஒரு வலுவை கொடுக்குது. லிவரில் இருக்கக்கூடிய செரிமான கோளாறை அகற்றி நமக்கு வந்து செரிமானத்தை அதிகப்படுத்துது. இந்த ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சு தோல். இப்போ நம்ம தூக்கி எறியக்கூடிய பொருட்களில் இத்தனை குணம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவோம். அந்த அளவுக்கு வந்து இதில் மருத்துவ குணங்கள் அடங்கிய ஒரு பொருள் இது. நம்ம எதையுமே நம்ம எளிமையாக நினச்சி விடக்கூடாது. எதில் என்னென்ன ஒரு நுட்பம் கடவுள் வச்சுருக்காரு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இந்த கமலா ஆரஞ்சு பழம். ஓகே, நல்லா கொதிச்சிருச்சு. இதை ஃபீவர் வந்து கொஞ்சம் படுத்து இருந்தோம்னா நமக்கு வாயில் கசையேற வரணும். இது சாத்தோட, சுட சுட சாத்தோட இதை சேர்த்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வெந்த ஆரஞ்சு கத்தி நல்லா கட்டி வச்சு இப்போ ஆரஞ்சு தோல் கொச்சு வந்து ரெடி ஆயிடுச்சு. சுட சுட ஆரஞ்சு தோல் கொச்சு நல்லெண்ணெய் மிதக்க ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்ற பதத்துக்கு நம்ம சாத்தில் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த லாகு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.